So dear students, a previous class நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா Frenkel defect and Schonke defect. So that is நம்மளுக்கு stoichiometric defectsல two defects வந்துட்டு இருக்கு. That is a Schonke defect and Frenkel defect வந்து பார்த்தோம். ஓகேங்களா? So இப்போ வந்துட்டு non stoichiometric defectல two defects வந்து நம்மளுக்கு இருக்கு. Metal excess defect and metal deficiency defect அப்படி ஓகேவா? So இப்போ first metal excess defect அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் பார்த்தலாம். ஸோ திஸ் இஸ் அ கிறிஸ்டல். ஓகே, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்க்கு நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து மெட்டல் எக்ஸஸ் அப்படின்னாலே ஸோ அப்போ நம்மளுக்கு அங்கே என்ன ப்ரெசண்ட்டாக இருக்குது? ஸோ ஒரு காம்பவுண்ட் ஒரு சால்ட்டை வந்து நம்மளுக்கு அது ஒரு அனியான் இருக்கும், ஒரு கேட்டையான் இருக்கும். ஸோ அப்போ கேட்டையான் கண்டிப்பாக நம்மளுக்கு என்னன்னா மெட்டல் அயான்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ மெட்டல் அயான்ஸ் வந்து இங்கே எக்ஸஸாக இருக்குது. ஸோ அதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்ஸ் வென் கம்பேர் டு ஆனயான்ஸ். ஸோ ஆனயான்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கேட்டையான் வந்து என்ன பண்ணுது? அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து என்னன்னாக்கா மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஓகேவா? ஸோ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் எடுத்துருக்கோம். இந்த சோடியம் குளோரைட் கிறிஸ்டலில் சோடியம் வேப்பரில் வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஸோ ஹீட் பண்ணும்போது ஸோ அதோட நியூட்ரலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது ஸோ ஆல்ரெடி நம்ம சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் எடுத்திருக்கோம். சோடியம் வேப்பரில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது ஸோ சோடியம் நம்மளுக்கு அதிகமாகுதா? ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா அதோட கிறிஸ்டல் லேட்டஸில் சோடியம் போயிட்டு என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு அதில் எலக்ட்ரான் இருக்கிற பிளேஸில் போயிட்டு, அதாவது நம்மளுக்கு ஆனியான் இருக்கிற பிளேஸில் போயிட்டு சோடியம் போயிட்டு என்ன பண்ணுதுனாக்கா பிளேஸ் ஆகிடுது. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸஸாக நம்மளுக்கு அங்கே என்ன வருதுனாக்கா மெட்டல் வருது. ஸோ நம்ம இந்த சோடியம் வேப்பர் லூஸ் பண்ணுற எலக்ட்ரான்ஸும் என்ன பண்ணுதுன்னா அந்த வாய்ட்ஸில் போயிட்டு என்ன பண்ணுதுன்னா பிளேஸ் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு எலக்ட்ரானையும் தூக்கிட்டு நம்மளுக்கு சோடியம் போய் பிளேஸ் ஆகும்போது ஸோ அங்கே மெட்டல் வந்து நமக்கு என்ன பண்ணுதுனாக்கா அதிகமாகுது. ஸோ தட் இஸ் என்னன்னு சொல்கிறேன்னாக்கா மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோடியம் வேப்பர் வந்து நமக்கு லூஸ் பண்ணுற எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அந்த வாய்ட்ஸில் போய் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்குனாக்கா பிளேஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா எஃப் சென்டர். தட் இஸ் அ சோடியம் வேப்பர் வந்து லூஸ் பண்ண எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா எஃப் சென்டர். ஸோ இது வந்து நமக்கு வந்து இந்த வாய்ட்ஸில் வந்து நமக்கு வந்துட்டு பிளேஸ் ஆகிடும். ஸோ அதே போல் இங்கே இருக்கிற ஒரு ஆனியானுக்கு பதிலாக இங்கே நமக்கு என்ன பண்ணாக்கா கேட்டையானா வந்து நமக்கு என்ன பண்ணாக்கா பிளேஸ் ஆகிடும். ஸோ இதானாக்கா மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஓகேவா? ஸோ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் arises due to the presence of more number of metal ions. That is எதனால ஏற்படுது அப்படின்னாக்கா more number of metal ions as compared to anions. That is the first point. ஸோ நம்ம கிறிஸ்டல் லேட்டஸ்ல ஆனியான்ஸ்க்கு பதிலாக அயன் கூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு மெட்டல் அயான்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் எதில் நடக்கும் அப்படின்னா அல்கலி மெட்டல்ஸ். தட் இஸ் அ ஒன் மார்க் ஆல்சோ. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். அல்கலி மெட்டல் ஹாலைட்ஸ் சோடியம் குளோரைட் தென் பொட்டாசியம் குளோரைட் ஷோ திஸ் டைப் ஆஃப் டிஃபெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட், the electrical neutrality of crystal can be maintained by the presence of anionic vacancies equal to the excess metal ions. ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம ஆனியானிக் வேகன்சியை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா மெட்டல் அயான்ஸ்க்கு ஈக்குவலாக கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா கேட்டையான் அண்ட் எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் த இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா சோடியம் குளோரைடில் ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கே என்ன பண்ணுதுனாக்கா நமக்கு போயிட்டு அங்கே மெட்டல் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனில் போயிட்டு எலக்ட்ரான் போயிட்டு நமக்கு என்ன பண்ணால் ப்ரெசென்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், வென் சோடியம் குளோரைட் கிறிஸ்டல்ஸ் ஆர் ஹீட்டட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் வேப்பர். ஸோ Na+ ions are formed and are deposited on the surface of the crystal. ஸோ அதோட மேலே வந்து நமக்கு என்ன பண்ணுதுனாக்கா டெபாசிட் ஆகுது Na+. Chloride ions diffuse to the surface from the lattice point. அப்போ அங்கே இருக்க Cl- வந்து நமக்கு என்ன பண்ணுனாக்கா டிஃப்யூஸ் ஆகி அது lattice பொசிஷன் வந்து என்ன பண்ணுதுனாக்கா விலகி போகுது and combines with Na+ ion.
The electron lost by the sodium vapor diffuse into the crystal lattice and occupies a vacancy created by the Cl minus ion. So Cl minus diffuse ஆகி வெளில பண்ணனால அங்கே ஒரு வேக்கன்சியை கிரியேட் பண்ணுது. நம்ம சோடியம் வேப்பர் லூஸ் பண்ண அந்த வேக்கன்சி தான் நம்மளுக்கு என்னன்னாக்கா இந்த F center. Such anionic vacancies which are occupied by unpaired electron are called F center. Okay va? Hence the formula of sodium chloride which contains excess Na plus ions can be written as Na1 plus XCl. ஸோ அப்போ இந்த கிறிஸ்டலோட NaClோட கிறிஸ்டலோட ஃபார்முலா என்னவா சேஞ்ச் ஆகுது? நம்ம Na வந்து அதிகமாக இருக்கிறதுனால Na1 plus X then Cl. ஓகேயா, தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் யுவர் கொஸ்டின். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணும். 2 மார்க்ஸில் கேட்டாங்கனாக்கா நோ நீட் த டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் தென் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 5 மார்க்கில் ரெண்டுமே சேர்த்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணாக்கா எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். This is one TRB questions. Zinc oxide is colorless at room temperature. ஸோ நமக்கே தெரியும் ஜிங்க் சால்ட் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் கலர்லெஸ்ஸாக இருக்கும். when it is a heated, நம்ம salt analysisல படிச்சிருப்போம், அதை ஹீட் பண்ணும்போது it becomes a yellow in color. ஓகேவா? ஸோ on heating it loses oxygen. ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா ஆக்சிஜன் லூஸ் பண்ணுது and thereby forming free Zn2 plus ions. ஸோ அப்போ ஃப்ரீயாக மூவ் ஆகுற Zn2 plus நமக்கு ஃபார்ம் ஆகுது. the excess Zn2 plus ion move to interstitial sites. ஸோ அப்போ அது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, Zn plus அங்கே அதிகமாகுது கிறிஸ்டலில். ஸோ அது ஃப்ரீயாக மூவ் பண்ணி போகுது இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனில். அந்த எலக்ட்ரான் ஆல்சோ ஆக்குப்பை த இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். ஸோ அந்த F சென்டர் மாதிரி நமக்கு எலக்ட்ரான்ஸ் போயிட்டு நமக்கு அங்கே ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எழுதணும். ஓகேங்களா? ஸோ 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஜிங்க் ஆக்சைடு ஒன்று, தென் சோடியம் குளோரைடு ஒன்று பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சில ஒரு பாயிண்ட் நீங்கள் கவனிக்கணும், அங்கே அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டில் டிரான்சிஷன் மெட்டல்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, என்ன காம்பவுண்ட் அது அப்படின்னு கேட்கலாம். தட் இஸ் அ ஜிங்க் ஆக்சைடு. தட் இஸ் அ நீட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். ஸோ அங்கே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு சானியன் கூட கம்பேர் பண்ணும்போது மெட்டல் வந்து இங்கே என்ன பண்ணாக்கா கம்மியாக இருக்கும். அதான் எனக்கா மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். So metal deficiency defect arises due to the presence of less number of cations than the anions. This defect is observed in a crystal in which the cations have variable oxidation state, which is very very important point, second point. So இந்த மாதிரியான டிஃபெக்ட் எதில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, சில மெட்டல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். ஸோ அயன் கண்டென்ட்ஸ் 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 and +3 depends upon the compounds. ஓகேவா? ஸோ அதே போல் காப்பர் ஹேவிங் 2 வேலன்சி, காப்பர் 1 +, காப்பர் 2+, குரோமியம் ஹேவிங் 6 வேலன்சி, 0லேருந்து 6+ வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு மெட்டலுக்கு நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி மெட்டலில் நம்மளுக்கு என்ன டிஃபெக்ட் வருதுன்னா மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் வந்துட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இன் அயன் ஆக்சைடு கிறிஸ்டல் some of the Fe2+ ions are missing from the crystal lattice. So that is a crystal lattice. So iron oxide, so ferrous oxide la FeO formula, Fe oda oxidation state is a +2. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறச்ச நம்ம +2ல நமக்கு அந்த Fe2+ வந்து மிஸ் ஆகுது. எப்படி அப்படின்னா, ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சில கிறிஸ்டலை ஹீட் பண்ணும்போது Fe2+ வந்து என்ன பண்ணுதுன்னா ஆக்சிடேஷன் ஆகிடுது. ஆக்சிடேஷன் ஆகிட்டு ஸோ +3 மாறிடுது. ஓகே, Fe3+ மாறிடுது. அப்போ Fe2+ குவான்டிட்டி வந்து குறைஞ்சிருது. ஓகேங்களா? தட் இஸ் டு மெயின்டைன் எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி இன்டு ட்வைஸ் த நம்பர் ஆஃப் other Fe2+ ions in the crystal oxidized to Fe3+ ions. Important keyword. In such cases, overall number of Fe2+ and Fe3+ ions is less than the O2- ions. ஓகேங்களா?
ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிடுதுனாக்கா O2 மைனஸ் அயான்ஸோட குறைவாக ஆயிடுது Fe2 ப்ளஸ் இருந்தாலும் Fe3 ப்ளஸ் இருந்தாலும். It was experimentally found that the general formula of ferrous oxide is FeXO, where X ஓட ரேஞ்சஸ் என்னவா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்கனாக்கா 0.93லேருந்து 0.98 வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? So next, impurity defect. So impurity defect, a general method of introducing a defect in ionic solids is by adding impurity ions. So ஓகேவா? என்னன்னா ஒரு அயானிக் சாலிட்ல டிஃபெக்டை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா சம் இம்பியூரிட்டியை ஆட் பண்றாங்க. தட் இஸ் இம்பியூரிட்டி டிஃபெக்ட். இஃப் த இம்பியூரிட்டி அயான்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் வேலன்ஸ் ஸ்டேட் ஃப்ரம் தட் ஆஃப் ஹோஸ்ட், வேகன்சிஸ் ஆர் கிரியேட்டட் இன் த கிறிஸ்டல் லாட்டிஸ் ஆஃப் த ஹோஸ்ட். அதான் நம்ம அயானிக் சாலிடோட கம்பேர் பண்ணும்போது வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்க ஒரு இம்பியூரிட்டியை சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சில்வர் குளோரைடில் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா கேட்மியம் குளோரைடு ஆட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா டைவேலண்ட். இது வந்து டைவேலண்ட். சில்வர் வந்து நமக்கு என்ன மோனோவேலண்ட். ஓகேவா? அப்போ Ag பிளஸ் இருக்க பொசிஷனில் போய் Cd2 பிளஸ் வந்து ஆட் ஆகிடும். திஸ் வில் டிஸ்டர்ப் த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஆஃப் த கிறிஸ்டல். இது வந்து நமக்கு என்ன பண்ண எதை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும். இன் ஆர்டர் டு மெயின்டைன் த சேம் proportional number of Ag plus ions leaves the lattice. Cd2 plus add ஆக Ag plus வந்து என்ன பண்ணாக்க லீவ் ஆகும் கிறிஸ்டலை விட்டு. This produces cation vacancy in the lattice. அப்போ நமக்கு என்ன அது Ag plus ஓட vacancy அங்கே கிரியேட் ஆகுது. Such kind of crystal defects are called impurity defects. ஓகேங்களா? So that is the impurity defect. ஈஸியாக இருக்கும். ஸோ 3 defects பார்த்துருக்கோம். 3 defectsமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுங்கனாக்கா கிளாஸ் நோட்ஸ் வந்துட்டு டயக்ராம் வித் டாபிக் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. Then test ID today itself we have to post. Okay, thank you children.